கடன் கடன் பிரச்சனையினால் அநேகர் மன அழுத்தத்தினாலும் மன குழப்பத்தினாலும் அதை எப்படி கட்ட முடியும் என்று தெரியாமல் அது ஒரு சாபத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்போம். அநேக கொலை செய்து கூட மரித்திருக்கிறார்கள். அநேகர் மன உளைச்சல் ஆயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அழகாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீயோ கடன் வாங்காதிருப்பாயாக, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயாக. இது ஒரு கட்டளையாகவும் அடுத்து ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. கடன் வாங்கக்கூடாது என்றால், ஆண்டவரே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னை ஆசீர்வதிங்க. நான் கடன் வாங்குறவனாக இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கிறவனாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனையில் இருந்து, அதன் சாபத்திலிருந்து என்னை விடுவீங்க இயேசுவே என்று சொல்லி நாம் வாங்கின கடனை அவரிடம் அர்ப்பணித்து, வசனத்தை மீறிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த சாபத்தை உங்களை விட்டு நீக்கி உன் கடன் பிரச்சனைகளை மாற்றி சந்தோஷமாக வாழ வைப்பார். நீ கடன் வாங்காதபடி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி வைப்பார்.